அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். தலையெழுத்தை மாற்றும் பிரம்மா, அதை பற்றி பார்க்கும்பொழுது திருப்பம் தரும் திருப்பட்டூர், திருச்சி சுற்று வட்டாரத்தில் பல திருத்தலங்கள் இருப்பது அனைவரும் அறிந்ததே. இத்திருக்கோயிலில் ஓரளவுக்கு தெரிந்த கோயிலே ஆகும். இன்னும் பலர் அறியப்பட வேண்டிய கோயில் என்பதால் திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில், சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து 33 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது திருப்பட்டூர். மக்களின் மிகப்பெரிய நம்பிக்கைக்குரிய இந்த கோயிலை அடைய திருச்சியிலிருந்து சென்னை செல்லும் வழியில் சிறுகனூர் என்ற ஊரிலிருந்து மேற்கு புறமாக 4 கிலோமீட்டர் செல்ல வேணும். திருச்சியிலிருந்து சமயபுரம் டோல் பிளாசாவை கடந்து அடுத்த 12 கிலோமீட்டர் தொலைவில் சிறுகனூர் வருது. இந்த கோயிலை பார்க்க செல்லும்போது ஆங்காங்கே பெயர் பலகையில் வழிகாட்டியாக வைக்கப்பட்டுள்ளன. பிரம்மபூரீஸ்வரர் கோயிலுக்கு செல்லும் முன்னர் தர்ம சாஸ்தா ஐயனார் கோயிலில் என்று ஒரு கோயில் இருக்குது. அங்கே சிவனுக்கு நந்தி இருப்பது போல ஐயனாருக்கு யானை இருக்குது. அந்த கல் யானைக்கு தேங்காய் உடைப்பதன் மூலம் நம் பிரார்த்தனைகள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. ஒவ்வொரு பிரார்த்தனைக்கு தகுந்தாற் போல எத்தனையோ தேங்காய்கள் உடைக்க வேண்டும் என்று ஆங்காங்கே எழுதி வைக்கப்பட்டுள்ளது. இந்த கோயிலுக்கு சென்றுவிட்டுதான் பிரம்மாவின் கோயிலுக்கு செல்ல வேணும் என்ற நம்பிக்கை அங்கு எழுதி வைக்கப்பட்டுள்ளது. இப்படி முதலில் சிறுகனூரில் இருந்து பிரம்மபூரீஸ்வரர் கோயிலுக்கு செல்லும் வழியிலேயே இந்த ஐயனார் கோயில் உள்ளது. மிகவும் அமைதியான கோயில். ஐயனார் கல்விக்காகவும் கடன் பிரச்சனைக்காகவும் தீரவும் சனீஸ்வரனின் பிடியில் இருந்து விடுபடுவதாகவும் ஒரு பரிகார தெய்வமாக இருக்கிறார். அங்கிருந்து பிரம்மபூரீஸ்வரராக கோயில் சற்று தொலைவில் உள்ளது. வியாழக்கிழமை பிரம்மாவுக்கு உகந்த நாளாக கருதப்படுது. உலகில் படைக்கும் தொழிலை கொண்ட பிரம்மா தான் மிகப்பெரிய கடவுள் என்று நினைத்து மம்மதை கொண்டதால் சிவபெருமான் பிரம்மாவின் 5 தலைகளில் ஒரு தலையை கொய்ததாகவும் படைக்கும் தொழிலின் சக்தியை பிரம்மாவிடமிருந்து எடுத்துக்கொண்டதாகவும் ஒரு நம்பிக்கை. அதன் பின்னால் பிரம்மா பல சிவலிங்கங்களை வழிபட்டு சிவபெருமானை மகிழ்வித்து மீண்டும் படைக்கும் சக்தியை வரமாக பெற்றார் என்பது புராண கதை. பிரம்மா சிவனை வழிபட்ட தலமான திருப்பட்டூர் பிரம்மபூரீஸ்வரர் திருக்கோயிலில் மனமகிழ்ந்து சிவபெருமான் பிரம்மாவுக்கென தனி சன்னதியும் அமைத்து படைக்கும் தொழிலை மீண்டும் அளித்ததுடன் கஷ்டத்துடன் வரும் பக்தர்களின் தலையெழுத்தையும் மாற்றி அமைக்குமாறும் பணித்தார். பிரம்மாவுக்கென்று தனி சன்னதியும் மிகவும் குறைவு. அதிலும் திருச்சியிலேயே பிரம்மாவுக்கென தனி சன்னதி இருக்கும் 2 திருத்தலங்களில் இது பிரம்மாவுக்கென பெரிய சன்னதியை கொண்ட சிறப்பான திருத்தலமாகும். இந்த கோயிலுக்கு வருபவர்கள் தங்களது தலையெழுத்து மாற்றி அமைக்கப்படும் என்ற நம்பிக்கையுடன் வர்றாங்க. அதனால்தான் தங்கள் ஜாதக நோட்டை எடுத்து பிரம்மாவின் முன்பு வைத்து எடுத்து சென்றால் பிரம்மா தலையெழுத்தை மாற்றி அமைப்பார் என்று நம்பிக்கை இருக்குது. வியாழக்கிழமை சந்தன அபிஷேகம் செய்து சந்தன காப்புடன் பிரம்மா மிகவும் அற்புதமாக காட்சியளிக்கிறார். இங்கு பிரம்மா வழிபட்ட
பல்வேறு சிவலிங்கங்கள் உள்ளன. கட்டிடக்கலையை பொறுத்தவரை கோபுர திருப்பணி நடந்து கொண்டிருக்கிறது. பிரகாரத்தின் வழியாக வரும் அம்மன் சன்னதி வெளிப்புற சுவரில் மீன் சின்னம் இருப்பது போல அது பாண்டியர் திருப்பணியாக இருக்கலாம். அதே சமயம் பல சிவலிங்கங்கள் திருக்கோயில்கள் பிரம்ம தீர்த்தத்தின் அருகில் இருக்கிறது. அதில் கைலாசநாதருக்கு தனி சன்னதி உள்ளது. அந்த கோயிலில் விமானம் பல்லவர் கால கட்டடக்கலையை போன்றுள்ளது. சிவன் சன்னதி சோழர்களும், அம்மன் சன்னதி பாண்டியர்களும், கைலாசநாதர் பல்லவர்களும் திருப்பணி செய்திருக்கக்கூடும். பிரம்மாவை வழிபட்ட பின் இங்கு பதஞ்சலி முனிவருக்காக ஒரு சன்னதியும் தியானம் செய்வதற்காக ஒரு இடம் இருக்குது. பிரம்ம தீர்த்தம், தல விருட்சமான மகிழ மரம், பல லிங்கத்தின் தனித்தனி சன்னதி ஆகியவை உள்ள இடம் நன்முறையில் பராமரிக்கப்படுது. நந்தவனம் அற்புதமாக இருக்குது. அந்த இடத்தில் கற்கள் அடுக்கி வைக்கப்படுறாங்க. பல கோயில்களில் கற்கள் அடுக்கி வைத்து கொண்டிருக்கும் பழக்கம் இருக்குது. கற்கள் அடுக்கி கொண்டு வேண்டி வந்தோம்னா வீடு கட்டும் பிராப்தம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்குது. அந்த பிரம்ம தீர்த்தம் சிறிய குளமாக இருந்த பொழுதிலும் 4 அற்புதமான படித்துறைகள் உள்ளன. திருச்சி பகுதியில் திருப்பட்டூர் ஒரு முக்கிய சுற்றுலா தலமாகும். தலையெழுத்து விதி என்பது பிரம்மாவால் எழுதப்படுது. மனிதன் முதலான எல்லா ஜீவன்களும் ஆயுள் நிர்ணயம் செய்வது பிரம்மா தான். ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஆயுள் எவ்வளவு என்று தலையில் எழுதிவிடுவார். உடனே அது யமலோகத்தில் சித்திரகுப்தனுடைய கணக்கு நோட்டில் பதிவாகிவிடும். வருஷம், மாதம், தேதி தவறாமல் வந்து அந்த உயிரை எடுத்து சென்று விடுவான் யமன். யமன் எப்படி வருவான், எப்படி ஜீவனை அழைத்து செல்கிறான் என்பது புரியாத புதிர். எப்படியோ நேரம் தவறாமல் வருகிறான், அழைத்து சென்று விடுகிறான். குழந்தை பிறந்தால் ஜாதகம் எழுதி சோசியரிடம் காட்டுகின்றனர். ஆயுள் பாகம் எப்படி இருக்குது என்று கேட்கின்றனர். ஜாதகத்தை பார்த்து கணக்கு போட்டு ஜாதகனுக்கு தீர்க்காயுசு என்பார் சோசியர். தீர்க்காயுசு என்றால் என்ன? 70-80 வருஷம் இருந்தாலே தீர்க்காயுசு என்பர். ஆயுள் என்பது விதியை பொறுத்த விஷயம். அதை குறைவாகவோ விருத்தி செய்யவோ வழியில்லை. விதி என்பது அவ்வளவு வலிமை வாய்ந்தது. தவம் செய்து கொண்டிருந்த முனிவரின் கழுத்தில் செத்த பாம்பை பரிச்சித்து மன்னன் போட்டதால் தட்சன் என்ற பாம்பு கடித்து மறிக்க வேண்டும் என்ற சாபம் பெற்றான் ராஜா. ஒரு ராஜா இப்படிப்பட்ட காரியத்தை ஏன் செய்தான்? விதிதான். தனக்கு தட்சனால் மரணம் என்று தெரிந்தும் ஒரு மலையில் மிகவும் பாதுகாப்பாக உட்கார்ந்திருந்தான். ராஜாவுக்கு தட்சனால் மரணம் ஏற்பட போகுது என்று எல்லோரும் தெரிந்துவிட்டது. ராஜாவை பாம்பு கடித்தால் அந்த விஷத்தை மந்திரத்தின் மூலம் இறக்கிவிட்டு பரிசும் பணமும் பெறலாம் என்ற எண்ணத்துடன் அரண்மனையை நோக்கி போய் கொண்டிருந்தார் மந்திர சாஸ்திரம் தெரிந்த ஒருவர். இவர் போவதை பார்த்த தட்சன், ஓய் இங்கே வாரும் என்று கூப்பிட்டான். தட்சனுடன் போனார். இப்போது எங்கே போகிறீர்கள் என்று தட்சன் ராஜாவை தட்சன் கடிக்கப் போகின்றானாம். அவன் கடித்ததும் என் மந்திர சக்தியால் நான் விஷத்தை இறக்கி ராஜாவை காப்பாற்றப் போகிறேன் என்றார் அவர். அப்படி நீர் செய்தால் உமக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டான் தட்சன். எனக்கு நிறைய பணமும் பரிசும் கிடைக்கும் என்றார் மந்திரவாதி. சரி, ராஜா எவ்வளவு கொடுப்பாரோ அதை போல் 2 பங்கு நான் தரேன், நீ திரும்பி போய்விடும் என்றான் தட்சன். மந்திரவாதி சாஸ்தா ஞானமும் உண்டு. தான் ஞான திருஷ்டியில் பார்த்தார். ராஜாவுக்கு தட்சன் கடித்து மரணம் என்று தலைவிதி இருப்பது தெரிந்தது. ஓஹோ, விதி அப்படி இருந்தால் அதை யாரால் மாற்ற முடியாது. அதனால் ராஜாவுடன் போய் மந்திரத்தால் பயன் ஏற்படாமல் திரும்பி வருவதை விட இவன் கொடுக்கும் பொருளையும் பணத்தையும் பெற்று திரும்பி விடுவதே மேல் என்று எண்ணி தட்சனுடன் பொருள் பணம் பெற்று திரும்பி போய்விட்டார். பிறகு பரிச்சித்து மன்னனும் தட்சனால் கடிக்கப்பட்டு
வைகுண்டம் சேர்ந்தார் என்பது புராணம். விதி எப்படியெல்லாம் வேலை செய்கிறது பாருங்களே. மேசராசியை பற்றி பார்க்க போகிறோம். இடுக்கண் வருங்கால் நகுக என்பதற்கேற்ப எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதனை மனதுக்குள் மறைத்து வெளியில் மகிழ்ச்சியை காண்பிக்கும் திறனுடைய மேசராசி அன்பர்களே. பல வகையிலும் நல்ல பலன்களை அள்ளித்தரும். தெய்வ பக்தி அதிகரிக்கும். பயணங்கள் மகிழ்ச்சி தரும். மனதில் நம்பிக்கை அதிகரிக்கும். எதிலும் கவனமாக பேசுவது நல்லது. வீண் பழி உண்டாகலாம். குடும்பத்தில் இருப்பவர்களால் ஏதாவது மன நோகும்படியான நிலை உருவாகலாம். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மை தரும். பிள்ளைகளின் கல்வியில் கவனம் தேவை. கெட்ட கனவுகள் தோன்றும். நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை விட்டு விலகி செல்லலாம். மனதில் நிலையான எண்ணம் இருக்காது. பண நெருக்கடி குறையும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கலை சந்திக்க வேண்டியது இருக்கலாம். ஆர்டர்கள் மற்றும் பொருள்கள் சப்ளை செய்வதில் கவனமாக இருக்கணும். பண வரத்து தாமதப்படலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் பணிச்சுமையை ஏற்க வேண்டியது இருக்கும். முக்கிய பொறுப்பு கிடைக்கலாம். எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கலாம். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. பெண்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பயணங்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும். எச்சரிக்கையாக பேசுவது நல்லது. கலைத்துறையினருக்கு மன துணிவு அதிகரிக்கும். பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் பதவி இறக்கம் ஆகியவை சந்திக்க வேண்டியது இருக்கும். இருப்பினும் நல்ல பெயர் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்விக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும். கல்வியில் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை அதிகரிக்கும். அடுத்தது அஸ்வினியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதம் எல்லோரையும் வசீகரிக்கும் பேச்சை வளர்த்து கொள்வீங்க. ராசிநாதன் செவ்வாயின் சஞ்சாரத்தினால எல்லா காரியங்களும் அனுகூலமாக இருக்கும். முக்கிய நபர்களின் சந்திப்பும் அவங்களால் உதவியும் கிடைக்கும். அடுத்தது பரணியை பற்றி பார்க்க போகிறோம். உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். மனதில் தைரியம் கூடும். தன்னம்பிக்கை உண்டாகும். எடுத்த காரியங்கள் செய்து முடிக்கிறதில் எதிர்பாராத திருப்பம் ஏற்படும். அடுத்தது கார்த்திகை 1ஆம் பாதத்தை பற்றி பார்க்கும்பொழுது இந்த மாதம் லாபஸ்தானத்தில் இருக்கும் கேதுவின் சஞ்சாரத்தினால தொழில் வியாபாரத்தில் முன்னேற வாய்ப்புகள் எதிரில் தோன்றும். வியாபாரம் தொடர்பான செலவுகள் கூடும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முக்கிய பொறுப்பு கிடைக்கலாம். செயல்திறன் அதிகரிக்கும். அடுத்தது பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது செவ்வாய்க்கிழமை தோறும் விரதம் இருந்து முருகனை வணங்கி வர காரிய தடை நீங்கும். எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். அதிர்ஷ்டமான கிழமைகள் செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை. சந்திராஷ்டம தினங்கள் 17, 18. அதிர்ஷ்டமான தினங்கள் 9, 10, 11. இந்த மாதம் பிரபஞ்ச இடைவெளி சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் ரெண்டையும் முன்வைக்குது. மேசராசிக்கான ஜூலை 2024 ஒரு ஆற்றல் மிக்க காலத்தை உறுதியளிக்கிறது. உங்கள் ராசியின் அதிபதியான செவ்வாய் இந்த மாதம் ஜூலை 12 வரை உங்கள் மேசராசியில் சஞ்சரிக்கிறார். இதன் காரணமாக உங்கள் தைரியம் உற்சாகம் உயரும். விருப்ப சக்தியுடன் வேலை செய்ய உதவுது. நீங்கள் இப்போது நம்பிக்கையுடன் எந்த பணியையும் மேற்கொள்ளலாம். இருப்பினும் சமூகத்தில் சுமூகமான முன்னேற்றம் இருந்தபோதிலும் உங்கள் மேசராசியின் சனியின் செல்வாக்கின் காரணமாக தாமதங்கள் ஏற்படலாம். இது வேலை முடிந்த பின்னரும் சாத்தியமான பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இருப்பினும் ராகு 12ஆம் வீட்டில் இருக்கிறதுனால சில சிரமங்கள் மற்றும் மன ரீதியான பின்னடைவுகள் வரலாம். ஆனால் நீங்கள் உங்கள் தைரியத்துடன் முன்னேறி செல்வீங்க. மாதத்தின் நடுப்பகுதி நீங்கள் கடன் வாங்காமல் இருக்க முயற்சி செய்யுங்க. ஜூலை 16 முதல் சூரியன் கடகராசியில் சஞ்சரிக்கிறார். இதன் காரணமாக நீங்கள் நிலம், கல்வி அல்லது ஆராய்ச்சி தொடர்பான வேலை செய்யலாம். மாத இறுதியில் எதிரிகள் மற்றும் போட்டியாளர்களிடம் கவனமாக இருக்கணும். உங்கள் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேணாம். வெளியூர் பயணம் மேற்கொள்வீங்க. அதனால் வருமானம் அதிகரிக்கும். நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தால் அந்த விவகாரம் உங்களுக்கு சாதகமாக தீர்க்கப்படும். நீங்கள் குறுகிய பயணங்கள் மேற்கொள்ளலாம். ஆனால் எந்த பலனும் இருக்காது.
இந்த மாதம் உங்கள் காதலருடன் உங்கள் உறவை மிகுந்த உற்சாகத்துடன் ஆர்வத்துடன் கையாள்வீங்க. இந்த மாதம் வியாழன் மற்றும் செவ்வாய் சஞ்சாரம் காதலில் உற்சாகத்தை தரும். நீங்கள் ஒருவரை நேசிப்பீர்களானால் உங்கள் எண்ணங்களை அவங்கள்ட்ட தெரிவிக்க முடியும். இந்த மாதம் உங்கள் முன்னாள் காதலரையும் சந்திக்கலாம். இந்த மாதம் திருமணமான தம்பதிகளுக்கு முன்னேற்றங்களை கொண்டு வருவதாக உறுதியளிக்குது. இரு கூட்டாளிகளுக்கும் தங்கள் வீடு மற்றும் குடும்ப வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான புதிய வழிகளை கருத்தில் கொள்ள தூண்டுதே. கூடுதலாக வாரம் உங்கள் குழந்தைகளுடன் வீட்டுக்கு வெளியே தரமான நேரத்தை அனுபவிப்பீங்க. உங்கள் துணையின் மீதான உங்கள் கவனம் உங்கள் விருப்பத்திற்குரிய ஆடம்பர பொருட்களை செலவுகளை அதிகரிக்க வழிவகுக்கும். இந்த மாதம் வியாழன் சஞ்சாரம் சேமிப்பதற்கு நல்லது. இந்த மாதம் உங்கள் நிதி நிலைமை மேம்படும். ராகு பயணங்களில் செலவுகளை குறிக்குது. ஜூலை 16 முதல் சுக்கிரன் சூரியனுடன் மாறாரு. இது நிலம், சொத்து, பங்கு சந்தை மற்றும் லாட்டரிக்கு சாதகமான காலமாகும். ஜூலை 19 முதல் நீங்கள் பங்குகளை வாங்குவது மற்றும் விற்பது பயனுள்ளதாக இருக்கும். முதலீட்டிற்காக சொத்து வாங்கும் எண்ணம் இருந்தால் ஜூலை 17ஆம் தேதிக்கு பிறகு செய்வது நல்லது. மூதாதையர் சொத்து தொடர்பாக ஏதேனும் தகராறில் சிக்கியிருந்தால் அதிலிருந்து விடுபடுவீங்க. நீங்கள் ஒரு புதிய திசையை கண்டுபிடிப்பீர்கள் மற்றும் உங்கள் உறுதியான அணுகுமுறையால் தொழில்முறை முன்னணியில் சவால்களை சமாளிக்க முடியும். குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து நேர்மறையான ஆதரவு இருக்கும். அவர்கள் தொழில்முறை முன்னணியில் சிறப்பாக செயல்பட உங்களுக்கு உதவுவாங்க. இந்த மாதம் நீங்கள் உங்கள் தொழிலுக்காக மிகவும் கடினமாக உழைக்க வேண்டும். ஆனாலும் தொழில் அதிபதியான சனி பிற்போக்கு நிலையில் வருமான வீட்டில் சஞ்சரிப்பதால் அதன் பலன் மற்றும் பணம் கிடைப்பதில் தாமதத்தை சந்திக்க நேரிடும். இந்த மாதம் நீங்கள் பழைய திட்டத்தையும் பெறலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஜூலை 12ஆம் தேதி வரை சற்று பலவீனமாக இருக்கும் என்பதால் ஏதேனும் மாற்றங்களை செய்தால் அதன் பிறகு செய்யுங்க. பிரபஞ்சம் புதிதாக ஏதாவது செய்ய உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்கள் முதலாளி உங்களை புகழ்வாங்க. மேசராசி மாணவர்கள் தங்கள் படிப்பில் ஆர்வமும் அர்ப்பணிப்பும் நிறைந்த ஒரு மாதத்தை எதிர்பார்க்கலாம். சனியின் பிற்போக்கு இயக்கம் காரணமாக சில பதற்றத்தை உணர்ந்தாலும் சூரியனின் போக்குவரத்து உங்களுக்கு நம்பிக்கையுடன் இருக்க உதவும். இந்த மாதம் பள்ளிகள் அல்லது கல்லூரிகளை நீங்கள் மாற்றுறது குறித்து நீங்கள் பரிசீலிக்கிறீர்கள் என்றால் நண்பர்களுடன் ஒருங்கிணைப்பதில் தாமதம் ஏற்படுவதற்கு தயாராக இருங்க. உங்கள் பொழுதுபோக்குடன் தொடர்புடைய புதியவற்றை கற்றுக்கொள்ள நீங்கள் விடுமுறை காலத்தை பயன்படுத்தணும். அரசு போட்டியில் கலந்து கொண்டால் கவனம் மேம்படும். நேர்மறையான சிந்தனையின் ஆற்றலை வலியுறுத்துங்கள். சவாலான சூழ்நிலைகளை எவ்வாறு வழிநடத்துவது என்பது பற்றிய நுண்ணறிவுகளை சேகரிக்க உங்கள் குடும்பத்தினருடன் உரையாடல்களில் ஈடுபடுங்க. கூடுதலாக நீங்கள் குழந்தை பருவ நண்பர்கள் மற்றும் தொலைதூர உறவினர்களுடன் மீண்டும் இணைவதற்கான வாய்ப்பை பெறலாம். இது மகிழ்ச்சியான தருணம். இந்த மாதம் வியாழன் மற்றும் குடும்ப வீட்டில் இருக்கிறதுனால நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. வீட்டில் சிறு சிறு சந்திப்புகள் கூடும். எந்த ஒரு குழப்பத்தையும் எதிர்த்து போராடவும் உற்சாகத்துடன் உங்கள் வேலை மற்றும் தினசரி வழக்கத்தில் கவனம் செலுத்தவும் உங்களுக்கு அறிவுறுத்தப்படுது. நடைப்பயிற்சி, தியானம் மற்றும் யோகாவை உங்கள் தினசரி வழக்கத்தில் சேர்த்து கொள்ளுங்க. சாப்பிடுவது மற்றும் குடிப்பது பற்றி அலட்சியமாக இருக்காதீங்க. உங்களுக்கு இரத்த சம்பந்தமான பிரச்சனை இருந்தால் அதை பற்றி அலட்சியமாக இருக்காதீங்க மற்றும் நிபுணர்களின் ஆலோசனையை பெறணும். இந்த ஜூலை மாதத்தில் சனி வக்கரமடைய போகிறாரு. மேன்மையை தரப்போகுது. வருமானம் 2 மடங்காக உயரும் வாய்ப்புண்டு. வாழ்க்கை துணையுடன் சுற்றுலா சென்று வருவீங்க. வரவேண்டிய பணம் கைக்கு வரும். இரும்பு சம்பந்தமான பொருள்களால் ஆதாயம் உண்டு. தொழில் செய்யும் இடத்தில் சக ஊழியர்களால் பாராட்டை பெறுவீங்க. மேசராசிக்காரங்க